ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்டோட கண்ட்ரோல் வயரிங் தான் பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்கமிங் வருது, நம்ம இன்கமிங் எம்சிபி ஆன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைடு வந்து ஸ்டார்ட் பட்டன் ஸ்டாப் பட்டன் வந்து பேனலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் கான்டாக்டர் ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைமர் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நம்மளோட டெல்டா கான்டாக்டர் ஆன் ஆகுது. இதோட கண்ட்ரோல் வயரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற டைமில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் கான்டாக்டரும் டெல்டா கான்டாக்டர் ரிலீஸ் ஆகிடுது. இது எப்படி ஒர்க் ஆகுது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்கமிங் வந்து இது வந்து எல்லாமே 230 வோல்ட் கான்டாக்டர்னால இன்கமிங் வந்து எம்சிபிக்கு 220 வோல்ட் இன்புட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு மெயின் கான்டாக்டர், டெல்டா கான்டாக்டர், ஸ்டார் கான்டாக்டர், அப்புறம் டைமரோட நியூட்ரல் பாயிண்ட்டை காமன் பண்ணிட்டோம். ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து ரிலே சீரிஸ் பண்ணி அதை கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பட்டனோட சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பட்டனோட வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் டவுன் பாயிண்ட்டோட இன்னொரு எண்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். 3 கான்டாக்டருக்குமே அப்படி தான். டைமர்லேருந்து பார்த்திங்கன்னா என்ஓஎன்சி பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து ஸ்டார் டெல்டா ஒரு பாயிண்ட்லேயே கனெக்ட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்லேயுமே இன்னொரு பாயிண்ட் வந்து டெல்டாலேயே கனெக்ட் பண்ணியிருப்போம். நார்மலி க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்லேயுமே, நார்மலி ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா டெல்டாவில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் கான்டாக்டர் வந்து ஹோல்டன் பாயிண்ட் மூலமாக ஹோல்டன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைமர் ஃபங்க்ஷன் சப்ளை கிடைக்கிறனால என்சி மூலமாக வந்து நம்மளோட ஸ்டார் கான்டாக்டர் ஆன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வந்து டைமர் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணும். அதாவது டைமர் இன்டர்சேஞ்ச்னப்போ டெல்டா கான்டாக்டர் பிடிக்கும். இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வந்து ஃபுல் ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு. ஸ்டாப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட 220 வோல்ட் வந்து ஃபுல்லாகவே கட் ஆகும். அப்படி கட் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளோட மோட்டர் வந்து ஆஃப் ஆயிரும். ஸ்டார் கான்டாக்டரும் மெயின் கான்டாக்டரும் ரிலீஸ் ஆயிரும். இது எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம்.